வச்சேன். உங்க தம்பி அங்க மூஞ்சி கூட பாரு மொத்த கண்டிக்கு சூத்து மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இப்ப நீதான் அண்ணா நீ வச்ச அதுக்கு நான் எப்படி சொல்ல தெரியுமா மதிச்சா டே அண்ணா தலைவரே நான் தலைவர் நானு சொல்லுங்க தலைவரே சொல்லு மாட்டுக்கால வச்சா அப்படி மாடு இந்த மாட்டுக்கால சரியாவல நீ தான் வச்சங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப வந்தா தம்பி இப்ப நீ தான் அண்ணா டே அண்ணா உங்க அண்ணி கருப்பத்தை கழிச்சா அவனை கேக்குறா என்ன கேக்குறா ஆமா அண்ணி கர்ப்பத்தை கழிச்சா இந்த அப்படி உங்க அண்ணி 4 மாசம் கர்ப்பமாவல நீ தான் வச்சுங்கணும். ஆமாடா அருமையான கொட்டாட்டிங்க வந்துட்டு கூத்தாரு. சரி ஆகட்டும் நாங்களும் கூத்துக்காரு ஐயா நீ கூத்துக்காரா இருந்தா எத்தனை நாளுக்கு தெரியும்? ஏதோ கடவுள் புனித்துல மகாபாரத ராமாயணம் அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதனால கொஞ்சம் தெரியும். நான் கேட்க நேரத்துல பாட்டு பாடணும் வந்து பொசிஷன் நில்லு. அம்மா பாட மாட்டேன் பணம் கொடுத்தாதான் பாடுவேன். புடிங்க தர்றேன் நான் சொல்ற மாதிரி சொல்லணும். மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சொல்ற மாதிரியே சொல்ல மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மகாபாரதம் எங்க ரமோச்சுன்னு வந்துச்சு அடி வயிற்றிலிருந்து பறக்குது. அதாவது எப்படி என்றால் அதாவது ரெண்டு ஒண்ணுதானா மகாபாரத விளங்கக்கூடிய குரங்கு மூஞ்சி நாடுல ஒரு பாட்டு குரங்கு மூஞ்சிலடா பாஞ்சால குறவஞ்சி இந்த நாட்டுல பாட்டு பாடின பணம் சும்மா பாட மாட்டேன்பா சத்தியமா பணம் தரேன் போ கொடுக்குறியா புறப்படுப்பா. ஆமா அந்த மாதிரி பாட்டு அதெல்லாம் யாங்கிட்ட பணம் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். யாங்கிட்ட பணமா கிடையாது. நைட்டு கூத்தாட்டு காலையில பணம் தர்றேன். என் வீட்டு அட்ரஸ் சொல்றேன் போய் பேனா பேப்பர் எடுத்து போய் எழுதிப்பேன். அப்படியே எழுதிடுறேன் நான் தட்டில எழுதிடுறேன். சொல்லுப்பா முதல்ல மேல முறுக்கு சொல்லி போட்டுக்கோ. முறுக்கு இல்லடா பிள்ளையார் சொல்லி அந்த போட்டுக்கோ. சொல்லிட்டா நல்லா தெளிவா விவரமா எழுதிக்கணும் அட்ரஸ். சொல்லுப்பா அதே ஊர் தான். எந்த ஊர்ல? அதே ஊர் தான். எந்த ஊரு? நீ எழுதா சரி அதே ஊரு தான். அந்த வீட்டுல இருக்கிறேன். எந்த வீட்டுலடா? அந்த வீட்டுல இருக்கிறேன். அப்படியே ஆகணுமா? நீ எழுதா அந்த வீட்லயே இருக்கிறேன். அவங்க பையனா நானு? அவங்க பையன் யார் வீட்டு பையன்டா? அவங்க பையனா நானு? ஏய் யார் வீட்டு பையன்? எழுதா சரி அவங்க பையனே அந்த தெருவில் இருக்கிறேன். அந்த தெருவில் இருக்கிறேன். ஆகட்டும் பட்டியாபுரி போட்டு
பாட்டு தான் வரும். ஐயா உன்னை அழகா பார்க்கும்போது மத்த பேங்கி மகர்னியா உங்க அம்மா சீத்து பேசி வாயா வாங்கத்த ஐயா பார்த்தா சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி பாய்வதிலே புலிக்குட்டி ஆமா சட்டி சட்டி நடப்பதிலே நீ முயல் குட்டி சிரிக்காதடா பாட்டு சிரிக்காதடா அழகா வர்ணிக்கிற அந்த டைம்ல சிரிக்கிற டென்ஷன் ஆயிடும் நான் முதுகு பக்கம் திரும்ப சிங்கக்குட்டி ஆமா பாயுதிலே புலிக்குட்டி ஆமா தட்டி தட்டி நடப்பதிலே புலிக்குட்டி போட்டா தோன்றதுல நீ தாண்டா பனிக்குட்டி ரொம்ப பயங்கரமா வந்துக்கிறேன்
எவ்வளவு ஆவேசத்துல வந்துக்கிற, இவ்வளவு கோபத்துல வந்துக்கிற. ஆமா, இந்த கோழிப்படி அங்க திரும்பி வந்தா வாடா பாய். ஊருல 9:25 மணிக்கு வந்துட்டோம். ஊருல வந்தவனே நான் தான் முதல்ல வண்டியை விட்டு இறங்கினேன். இறங்கி அங்கிருந்து நந்து வரோம். ஐயா முதல்ல விட்டாண்டே பயங்கரமான சண்டை. அப்படியா? மாமியாருக்கு மருமகளுக்கும். மருமக வந்து மாமியாரை கேக்குறா, மாமியார் வந்து மருமகளை கேக்குறா, அதே நாமடியா மொண்டாட்டி குஞ்சிக்கா உட்கார கூட எங்க பாட்டு கூட இல்லை, பாட்டு கூட குஞ்சிக்கா உட்கார கூட பாட்டு கூட இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து மருமகளை கேக்குறா. அதுக்கு மருமக சொல்றா, அத்தை நானும் உன்ன மத்த வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னாங்க. அந்த நேரத்துல அப்படி வந்தா தண்ணி தான் கூட எங்க இருக்குது. எப்படி எதை பேச வேண்டும்? இவர் யார் தெரியல, இவரா யார் தெரியல, இவர் தான் நரேந்திர மோடி, அவங்க தம்பி கிரேந்திர மோடி. நீ யாருன்னு எனக்கு பயங்கரமா தெரியும். இவர் தான் கோயித்திரடு. சத்தியமா சொல்றேன், பூந்தமல்லி பக்கத்துல நாடகம் ஆடணும். நாடகம் ஆடிட்டு அருமையா கவனிச்சாங்க, அருமையா பாத்துக்கினாங்க. கூத்து முடிச்சுட்டு காலையில ஊரை விட்டு வெளியே பார்ப்போம். என் குழந்தை நாடா வரலையே வரலையே வரலேன்னு பாக்குறேன். குச்சி மரத்து கட்டி போட்டுக்கிறாங்க. நாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாஜரை கூட்டுன்னு பாஜரம்மாவை கூட்டுன்னு போனோம். பாஜரம்மாவை கூட்டுன்னு பாஜரை கூட்டுன்னு போனோம். போனா ஊர் ஜனமே சுத்தி நிக்குது. நானு கேட்டா கோயை பிடிச்சி பையில வச்சு ஜிப்பு போட்டுன்னு வந்துக்கிறான். கோய் பேக்ல எப்படி எடுத்துக்குது, பிடிச்சி கட்டி போட்டு அடிக்காத போறான். ஏதோ புய மாதிரி சொல்லி கால் மாட்டு கூட்டுன்னு வந்தா என்ன வந்து போயிட்டுடா. ஊரு உள்ள கோயிங்க போத்துறோம், கோயிட்டு வந்துடுறாமா குஞ்சு அந்த என்னுடைய நாடு வஜ்ரபடி கோட்டை, உன்னுடைய நாடோ வஜ்ரபடி கோட்டை. சிரிக்காந்திரா பாடு சிரிக்காந்திரா. வஜ்ரபடி கோட்டை. என் தந்தை பேரு மாயாசூரன். மாயாசூரன். மாயாசூரனுக்கு எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். யார் யாரையா? முதல் முறையாக நான் பிறந்தேன். என்னுடைய பேர் கலிகாசூரன். இரண்டாவது என் உடன் பிறந்தவன் என் தம்பி கலிகாசூரன். இருவரோடு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, உயிருக்குரிய தங்கை. தங்கை என் தங்கை பேர் என்ன தெரியுமா? சொல்லு மச்சான். என்ன பேரு? தங்கச்சி பேரு சொல்லு மகாராஜா. மரியா. தங்க பேர் தான் ஞானவல்லி. அடிப்பதெல்லாம் அவர் பொறுப்பு, வாங்குவதோ என் சுத்து கொழுப்பு. சொல்றா பருப்பு. அப்படி என் தங்கை நாங்கள் இருவோம் கண்ணு கண்ணே கவனிச்சிடணும். நம்ம தங்கச்சி நீங்க தான் வச்சுக்கிறீங்களா? வீட்டுல அரண்மனையில அரண்மனையில கோட்டையில தங்கச்சி சேர்க்க போட்டாங்க நாய். அது எல்லாருமே எவ்வளவு சொல்றாங்க. இதுனா பாராட்டம் ஆகுது. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு குத்து, எங்க அம்மா பெத்துக்குன்னு எங்க அக்காவை 22 வருஷமா நாங்க வளர்த்து
ஊற முட்டுக்கான் கொடுக்குறேன் போட நானே வச்சுக்கிறேன் பிட்டை. அக்கா நீயே வச்சியா? நான் சரி, நேரமில்லை. இருந்தாலும் என் விளக்கம் சொன்னால் தெரியும். தம்பிடே அது மாதிரிலாம் பேசாதடா. இல்ல நான் தான் உங்க ஊர்ல ஒன்றில் இவ்வளவு கேவலமா பேசக்கூடாது. ஏதோ ஜான் வயிற்றுக்காக ஏனத்த மானத்தை விட்டு நடுத்தருவில் வந்து கூத்தாடுறோம். ஆமா அந்த பையன் அப்படி பேசுற மனசு கஷ்டமா இருக்கு. நான் என்ன பேசுறேன்? அவர் மகாராஜா நல்லா ஆடுறாரு. அருமை. அவர் நல்லா ஆடுறாரு. ஆமா நல்லா பப்ரான போட்டு அடிக்கிறாரு. நல்லா பாடுறாரு. அவருக்கு என்ன கீழே கோயில் மணி அடிச்சுன்னு நீ ரெண்டு பேரும் ஒண்ணு வந்து ஆயா நீ ஆட்டு மொத்த என்ன அடிச்சு சுத்தன பாரு. ஆமா கோயில் மணி தம்பி குஞ்சில பாரு. சூத்துல வாயில பச்சி போட்டு அப்படியே பாட்டு சூப்பரா பாரு. எங்க இருக்குன்னா எப்படி ஏமா இப்ப ஒரு பாட்டு பாட்டா இருக்குன்னா புரிஞ்சுதா? நான் புரியல. நான்டா புரியல. வாடா இங்க. புரியல. புரியுதா? நல்லா புரியுது. என்ன பாடு? அவங்க வீட்ல களி செஞ்சாங்கம்மா. அவங்க வீட்ல களி செஞ்சாங்க. நீ கோயிக்கறி கோயம்பேத்துன்னு போ. அதான் களி செஞ்சாங்க. அதான் சொல்றாரு. பாடா பெட்டா. இவர் பாட்டு பாட்டா இருக்குன்னா புரிஞ்சுதா? களியா? கலிய சொன்னா ஐயா சத்தியமா வந்தோட சூப்பரா பாட்டு பாடுன. எப்படி சூப்பரா பாடு? அவர் என்ன பாடினாரு? நீ பாரு பாட்டி எங்களுக்கே தெரியும். ஏதோ சாத்தம் போயிடும்னு வச்சுக்கோ. கவனி அப்படி இருந்தாலும் எங்கள் அரக்க கூட்டத்தை ஒழித்து விட்டார்கள். திருடி தேவையான 10 பிள்ளைகள். ஆமா என் தந்தையை படித்தார்கள். ஆனால் பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஆமா ஆகினால் என்ன செய்ய வேண்டாம்? என்ன செய்ய வேண்டும்? என் மனைவி அழைத்து அவளிடம் திருமணம் ஆகிவிட்டதா? மனைவி பேரு மனைவி தெரிய வேண்டும். குணவதி குணவதி. சிரிக்காதடா.
நான் தான் வானாட்டம் மத்திக்காரன் அடி கட்டியது மாமா சாமி அடிக்காத சாமி சூத்துனாவது சாமி யார் சாமி அடிக்காத சாமி சூத்துனாவது நீங்களே போங்கடா டேய் ஐயா நீ வந்தோனே பாஸ் பண்ணிட்டாங்க நானே சிரிக்கிறேன் ஒரு வர ஆம்பளை வேஷம் மொத்த முட்டி மேல சுத்தணும் ஏய் என்னுடைய வீரத்துக்கு என்னுடைய பராக்கிரமத்துக்கு நீ ஒரு வீரத்துக்கு ஒரு பராகரத்துக்கு முட்டி மேல சுத்த மாட்டற மொத்த கேவலம் ஏய் பட சப்கல பாட்டுனப்பா தேவல வாத்தா தல போட்டான் டேய் இந்த விளக்கா பாடு கஷ்டப்பட்டு இப்பதான் திருவள்ளூர்ல கோவம் பஸ் இருக்குது அப்படியா நான் பாத்துக்கிறேன் எந்த வாட்டி போயிட்டு தப்புக்காலா யாரடா அடிக்கிறீங்க பாப்போ பாவம் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துச்சு நான் பாத்துக்கிறேன் கூட சொத்தா என்ன மாதிரி வச்சு பாடுறான்னு சொல்லி பாப்போம் கூட சொத்தா
சாப்பிட்டு என் மாதிரி இருக்கணும் போ. ஐயா உங்க பண்ணட்டே கூப்பிடணுமா இப்போ? அப்போ கூப்பிடுறோம் போ. கேளுங்க சபைகளே, மனைவி அழிக்க குணவதி மாது தமிழ்நாடு 2 ரூபாய் பிள்ளையாடி கிடைக்கல இந்த மயிர் அடிக்குது. ரொம்ப பேசினா புடிங்க போடு. அண்ணா சொல்லுங்கள் அண்ணா. இன்றைய நாள் தினத்தில் எனக்கு திருவிடுவா. ஐயோ ஒரு இன்னல் வந்து நேர்ந்ததை போ அனையன் தலை விதிதானா அண்ணா அண்ணா எனண்ணா பெண்ணாக பிறந்தேனா நான் பெண்ணாக இந்த பொன்னான பூமியிலே அண்ணா அண்ணா என்னண்ணா சாப்பாடு பிரிக்கும் தாயில பாவிடா
தாயார் முகத்தை நப்பாவிட பார்த்ததே இல்லடா. அதான் இன்னைக்கு எங்களுக்கு மாதா இருந்தாலானா, நம்ம பெத்து வளர்த்த மாதா இருந்தாலானா இன்னைக்கு நமக்கு மாறில அடிக்கெடுப்பா, நமக்கு மனக்குறதான் தீர்த்து வைப்பான். அதான் இன்னைக்கு நம்ம மாதா இல்லாத அலையில என் தாய்க்கு தலையானா, என் தலை கொடியானா. இன்னைக்கு நமக்கு மாதா இல்ல நாளையில இன்னைக்கு நமக்கு மாறில அழுக்காச்சு. அம்மா எனக்கு மனக்குறதானா, எனக்கு பெருசாச்சு. அதான் இன்னைக்கு நம்மளுக்கு தாய் இருந்தாலானா, நம்ம பெத்து வளர்த்த தாய் இருந்தாலானா என் தாய்க்கு தலையானா, என் தலை கோடிக்கா. இன்னைக்கு நம்ம தாலி அழுக்கி எடுப்பான்னா, நமக்கு தலைமுடிதான் நமக்கு திக்கு எடுப்பான். அண்ணா இன்னைக்கு நமக்கு தாய் இல்லாத அலையில நாங்க அப்பா அம்மா பரிதே செல்லிங்க. இன்னைக்கு நமக்கு தாலி எடுக்காச்சு, அம்மா நமக்கு தலைமுடிதான் எனக்கு திக்காச்சு. அண்ணா இன்னைக்கு நான் கட்டையில போக வரேன், அப்பா அம்மா பரிதே சொல்லிடும். அண்ணா இன்னைக்கு நான் கட்டையில போக வரேன், கட்டையில போக வரேன். என் தாய்க்கு தலையான உன் காலடியில போகட்டானா தெய்வமே.
அவளை நாங்க பாத்துக்கிறோம், நீ போங்க. என் தங்கையை அருமையா பார்க்க வேண்டும். ஐயோ, நாங்க என்ன பண்ண போறோம் உங்களுக்கு தெரியாதா? தாய் இல்லாத பிள்ளை. ஐயா ஐயா அந்த தேவங்களை நம்பி விட்டு போவாத. சொல்றீங்க பள்ளியா? டேய் டேய் பப்புன் பையா வாங்க. கேள்வி போட்டாலாம் வரதுல போ. டேய் வாடா இங்க. அப்படியே நீங்க போங்க. போ மூத்தாரே. நீ உள்ள போய் இரு வரேன். அவர் மூத்தாரோ இல்ல உன்னை பார்த்தாரோ? என்ன பார்த்தாரு வேலை தான். ஏண்டியா இவனுங்க நான் நம்பினானுங்களா? இது என் சக்காத்தி வந்தால நானு அப்பயே நான் 5வது படிக்கும் போது 5 ஆம்பியானுக்கு மேல சம்பாதிச்சுக்கினேன். நானு 5வது படிக்கும் போது 5 ஆம்பியா எனக்கு. என்னன்னு கேளு. என் சித்தப்பா 1, சித்தப்பா பெரியப்பா 2, எங்க தாத்தாவே 3, எங்க அச்சு வீட்டுக்கார் 4, எங்க அண்ணன் 1 5. ஊரெல்லாம் தேடி பார்த்த இல்ல பிச்சைக்காரன். உம்மால உனக்கு ஊருக்கு 10 பேர் வச்சக்காரன். எனக்கு வச்சக்காரன் அப்படின்னா டாட்டாம் போடுறவரு. அவளை பேசுற மாதிரி பேசணும், அவளை ஒதுக்குற மாதிரி ஒதுக்கணும், ஆனா ஒதுக்காத மாதிரி ஆளருக்கு தெரியணும். அவளை குத்துற மாதிரி தான் குத்தணும். கொத்தணும் கூந்தல புச்சுன்னு கொத்தணும். ஆனா குத்துறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. ஒன் மினிட் தான் கொத்தணும். முறை உங்க அம்மா ஸ்பிரிங் ரோல் தலையா ஜெல்லிய வரி அடிக்க போறேன். ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி குத்து எத்தனை குத்து வாங்கிக்கிற மாதிரி நானு. டேய் என்னடா இது? ஒண்ணு இல்லையாக்கா. சரி இப்ப உங்க நாத்தனார கோபப்பட பாருங்க. ஆமா அந்த தேவடிய மண்டிய கூட்டு கலக்கிடுங்க. அப்படியே என் பேட்டு செல்ல என்ன இது? ஆமா ரிமோட் செல்லு எந்த இந்தாக்கா போட்டுக்கோ. எங்க போட்டுக்க? டேய் யார் பக்கம் நீ? யார் பக்கம்? கேவிங் பக்கமெல்லாம் இல்ல. என் பக்கம்டா. ஏமா நான் உன் பக்கம், நீ உன் பக்கம். நான் உன் பக்கம், நீ யார் பக்கம்? உன் பக்கம். சரி புரியாம சொல்றேன். என் பிரியாணி சிக்கன் பிரியாணி, உன் பிரியாணி அவ்வளோதான் கேக்குறாரு பாரு. என் பிரியாணி சிக்கன் பிரியாணி நீ கேளுப்போ. தண்ணி குடிச்சாருல்ல, அப்படி இருந்தாலும் கூப்பிட அவரை பார்க்கலாம். 2500 ரூபாய்க்கு 400 ரூபாய் வந்துச்சு அக்கா. அதுக்கு 500 ரூபாய் வேணும். என்ன காலையில் எப்படி நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருங்க சமாளிச்சிருவேன். நான் 500 ரூபாய்க்கு எங்க பார்த்து அதுக்கு எங்களை கேட்டா எங்க அண்ணன் 100 ரூபாய் தந்து கொடுத்தாரு. ஏய் அம்மா கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் 200 ரூபாய் தந்து கூட. பைனான்ஸ்காரன் கூட பொம்பளைங்களை நம்பிட்டான் கொடுக்குறான். சத்துனுக்குதா சத்தனை குத்து போவாயா? அதெல்லாம் லோ பேட் இருக்கிறான். பள்ளி கட்டி சவரமலைக்கு காலுக்கு மெத்தை சாமி
அண்ணி இல்லடா பிரா ஏமா எப்படியாம்மா இருமுடி காட்டுறா முன்னாடி தள்ளி போறேன். நோ கப்பன ஒரு போட்டோ என்ன நோ சான்ஸ் மிஸ் ஆயிடு போதா டேய் காணா 10 ரெண்டு காணா ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லிருப்பாங்க. வா ஆளு கூட ஸ்டடியா ரெண்டு பிர்ரா ஏய் நான் ஒண்ணு உங்கள யாரும் கோப்பலவங்க ஸ்கேன் போட்டாங்களா? ஸ்கேன் போட்டாங்கன்னு சொல்லு. எனக்கு போட்டோ நீ போய் போடணும் வந்து கண்ணா கூடிக்க ஏய் போடா பாயிண்ட் பண்ணு. அண்ணியா பாரு அண்ணி அடிக்கிறான் ஏமா டாக்டர் சார் சொன்னாரு முதல்ல ஸ்கேன் எடு அப்படின்னு சொன்னாரு. நேரா லேப்ல போனா உள்ள போ சைலண்ட் உள்ள போனா ஒரே ஒரு நர்ஸ்மா இருந்தாங்க. நர்ஸ்மா சொன்னாங்க தம்பி ஏம்பா நிக்கிறன்னு கேட்டாங்க. இது மாதிரி டாக்டர் சாரு பிளட் செக்அப் யூரின் செக்அப் மோஷன் செக்அப் எடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னா. அதுக்கு என்ன சொன்னாங்க அதுக்கு ஏம்பா நிக்கிற போய் செட்டா ஊத்திட்டு ஸ்ட்ரெச்சர் மேல பாடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம் போய் போச்சு. எதுக்குப்பா? பொம்பல் தான் நம்மள துணியா வச்சு போட்டு படுத்து வைக்கிறாள நேரா போனா செட்டா ஊத்தி போட்டு ஸ்ட்ரெச்சர் மேல பாத்துக்கணும். என்னயா என்னடா ஆச்சு? ஒரு ஊசி எடுத்து வந்து என் மேல நறுக்குன்னு குத்திட்டாங்க. குத்திட்டாங்க. குத்திட்டு அந்த மாதிரி டெஸ்ட் டியூப்ல ரத்தம் வச்சு செக் பண்றாங்க. மத்த என் மேல ரத்தம் நிக்கவே இல்ல. சின்ன பையன் சும்மா போர்ஸ் ஆட்டிக்கு. ஏய் கைது எங்க அது? பிளட் போர்ஸ் ஆட்டிக்குது. நானும் சின்ன பையன் போயிட்டேன். நர்சம்மா ரத்த கப்பறத விட்டு குடுகுடுன்னு ஓடி என் வரல தூக்கி அந்த அம்மா வாயில வச்சுக்கிட்டேன். அட பாவி, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை வரல வாயில வச்சுக்கறால உனக்கு கோவம் வரல? உனக்கு பயங்கரமான கோவம் வந்தது. என்னது குடும்ப வாயில இருந்து வரலாம்னா குடும்ப வாயில இருந்து வரலாம்னா அதுக்கு அண்ணம்மா சொன்னாங்க தம்பி வரல தூக்கி வாயில வச்சுக்கிறது தப்பா நினைக்காத. எச்சத்தன்மை அதாவது ஈரத்தன்மை ரத்தத்துக்கு பட்ட ரத்தம் நின்றோம். உண்மைதான். நின்றுச்சம்மா மெடிசின் மாதிரி ரத்தம் நின்றுச்சு. டாக்டர் கிட்ட போய் கேட்டேன் தம்பி உனக்கு பிளட் செக்அப்ல ஏதோன்னு தெரியல நீ நாளைக்கு வாங்க. எதுக்குப்பா? நான் போகவே போகலமா. ஏன்டா போல? யூரின் டெஸ்ட் பண்றதுக்கு. அட பாய் முச்சி முக்கியமான யூரின் டெஸ்ட் முக்கியமான டெஸ்ட் போத்தல அது. அப்பால போ. ஏன் அப்பாலமா? ஏன்டா போல? எதுக்கு போல? நான் போலமா? எதுக்கு போல? நான் போல. ஏன் போல? ரத்த ரெக்கலனே வரலத்துக்கு வாயில வச்சினாங்க. ஒருவேளை நாளைக்கு உச்சா நிக்கலையானா? ரத்த நிக்கலன்னு வரல வச்சினாங்க வாயில. ஏய் போடா நீ. ஏண்டா நீ எப்பேர் கொண்டு போய் தெரியுமா? இவ காரி ஊஞ்சே கண்டல கணக்க முடியல. காரி ஊஞ்சே கண்டல கணக்க ஒரு பையனை நம்பி ஒரு பொண்ணு கொடுக்கறாங்கன்னா எது கொடுக்கறாங்க? அவன் ஓட்டா பார்த்து கொடுக்கறது கிடையாது. அவன் வசதியா பார்த்து கொடுக்கறது கிடையாது. அல்லாந்து ஒரு பொருளை நம்பி தான் கொடுக்கறாங்க. கல்யாண சாமானு அதை நம்பி தான் கொடுக்கறாங்க. ஃப்ரிட்ஜ் கொடுக்கறாங்க, வாஷிங் மிஷின் கொடுக்கறாங்க, பைக் கொடுக்கறாங்க, பெட் கொடுக்கறாங்க, சாமான் எல்லாம் கொடுக்கறாங்க. என்ன நம்பி கொடுக்கறாங்க? பொருளை நம்பி கொடுக்கறாங்க. அந்த பொருளை அத்ததான் பாயில ரிப்பேர் பண்றீங்களா? காலக்குள்ள போங்க. உன்னை போய் டிரான்ஸ்ஃபார்ம் கரெக்ட் தான் வைக்கணும். நான் அதுக்கு நீ வாங்கி டேய்
என்ன பேசுன தமிழ் தான் பேசுனேன். என்ன செய்த பூசையாக்கா ஏண்டா நீ வாயால சொன்ன அந்த அம்மா கையில ஓட்டிக்க மாட்டாங்களா? ஆம்பளாடா பூனி. நான் வாயால சொல்லி அத்த நீ காதால கேட்டு அத்த நீ உன் கண்ணால பார்த்து அத்த உன் கையில அடிச்சுக்கோ 9 லிட்டர் பால் குடிச்சிரும். ஏண்டா அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இந்த ஊர் தலைவர் கூத்தர் மாதிரியே இருக்கிறாக்கா. யார் தெரியுமா? ஏய், பட்டத்து ராணி ஒரு நாட்டு மாடி கட்டியாமா. நான் அதுக்கு மேல மாடி கட்டி அதுக்கு மேல நான் கிணறு வெட்டி வாயிருப்பேன்னு நானு. மாடி மேல கிணறு வெட்டுற ஒரே பொண்ணு நீ தான் அம்மா. மொத்த உலகத்திலே நீ தாண்டி அக்மார் பத்தினி. அக்கா ஒரு பட்டணத்துல கல்யாணம் ஆடு சொன்னாரு. நம்ம குழந்தை எப்படி வளர்த்தணும்? நம்ம சாவி நம்மளா கூட இருக்கட்டும். காசு ஆமா ஏங்கா எப்பதாங்க தேவடியா நம்ம வீட்டை விட்டு வாங்கி போயிட்டு பறன்னு இருக்குது. சனியும் ஒழுதுன்னு சாணி போடணும். சனி ஓய்துன்னு சாணி போட்டு மோய்க்கணும். ஆமா பீட ஓய்துன்னு பீய போட்டு மோய்க்கு பாடி மூஞ்சி தள்ளி மொழிவணும். பாப்பா அடி நான் எவ்வளவு கேள்வி கேட்டேன் அந்த ஆளுங்களை 2 பேரையும். அட தேவடியா பசங்களே குழந்தைக்கு என்ன வயசு? குழந்தைக்கு இந்த வயசுல கல்யாணம் பண்ணே நகை நட்டு கூட ஒன்னும் நான் எடுத்தே வைக்கல. மாயாக்கா சரவணா ஸ்டோருக்கு போலாம். சரவணா ஸ்டோர் அப்படி இருந்தாலும் பெரிய அண்ணி என்னன்னு கேட்டுவா. என்னம்மா திருமணம் செய்துக்குமா? போயிட்டு காசு மாதிரி எதுக்கு வேணா தீர்மானம்? அண்ணி எனக்கு இந்த சின்ன வயசுல கல்யாணம் வேண்டாம் அண்ணி. உனக்கு என்ன வயது ஆகுது? 16 வயது ஆகுது. 16 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறதா 60 வயசுல பண்ணிப்பாரா? நான் இந்த அம்மா மாதிரி 60 கல்யாணம் பண்ணிக்கலான்னு எப்படி கதா அண்ணி ஒரு 18 வயசுல பண்ணிக்கிறேன் அண்ணி. ஏண்டி ஏய் திருமணம் செய்துக்க மாட்டியா? அண்ணி வேண்டாம் அண்ணி. அவன் இஷ்டமா நம்ம இஷ்டமாடியா? கூப்பிட்டு கேளு. எல்லா காட்டும் நான் உள்ள போய் புந்துப்பேன். எங்க வீட்டுல இவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ அவளை பார்த்துக்கோ. அண்ணி என்ன ஒருவேளை ஏண்டி? திருமணம் கொண்டு போனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணி. சரி நீ திருமணம் வேணான்னு நீ சொல்ற. உனக்கு திருமணம் கல்யாணம் பண்ணாத உன்னை எங்க வீட்லயே உட்கார வச்சிருந்தா எங்களாட்டு கூட கொஞ்சம் சக்காத்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பெத்த தாய் தாண்டா இருந்திருந்தாக்கா அப்பா அம்மா இருந்திருந்தாக்கா இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா? எல்லாம் என் தக்காளின்னு சொல்றாளுங்க இப்ப கூட. அண்ணன் அதே மொத்த எனக்கு கண்டு இந்த மாதிரி தங்காச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோ. நான் பேச கேட்கணும்னா உங்க மேல 10 பேருக்கு விட்டு கூட வாங்கி விட்டு போயிடுறான். பத்தியா என் குழந்தை நல்ல பையன் சொல்றான் பாரு. ஏண்டியா என் சக்காலத்திங்க 1க்கு 2 பேர் வந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு நாத்தனாருக்கு எவ்வளோனா கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தாலும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்படியே கொந்தல ஒதிக்கணுமா மானாதான்? ஏண்டி என்னதான் சொல்ற? வேண்டாம் அண்ணி. கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடுன்னு சொல்லுவாங்க. ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். அது நம்ம வயசு கல்யாணம் பண்றது ஆம்பியானே கட்டின்னு இருந்தோம். ஆமா போற இடத்துல போய் ஒரு மாமியார் கிழவி இருந்தால்னா ஆமா ஒரு வேலை வெட்டி தெரியுமா இல்லைன்னா பச்சாத்து கேள்றியா? எப்படி? ஆமா உண்மைத்தான். ஏமா நான் கூட்டுங்கிறாரு பாரு உங்க 3 பேரும். அந்த நாளில ஏண்டி பாப்பா நீ தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்? நான் காலையில ஏந்த உடனே மூஞ்சி கட்டி பல் விளக்கிட்டு காப்பி குடிப்பேங்க. அடி போடியா நாமடியா எப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் காலையில எழுந்த உடனே என்ன வேலை செய்யணும்? காலையில எழுந்து காப்பி குடிச்சா
போற இடத்துல காப்பி காசு எனக்கு ஊத்துவானா இல்லையாடா? அவன் எழுப்பான்பா என்ன அடிச்சுக்குத செல்ல. எப்படின்னா ஒரு பெண்ணாக்கப்பட்டவள் காலையில இருந்து வாசல் அது பிறக்க வேண்டும். அப்படியா? நீ சொல்லித்தாங்க, நான் கத்துக்கிறேன். ஒரு வேலை செய்யாத நீங்க இங்க சாப்பிட்டு படுத்துங்கிற மாதிரி போற இடத்துல படுத்துந்தேனா எந்த தேவடியா வளர்த்த பொண்ணும் நான் 3 வேலை தொட்டு வீட்டுல படுத்துங்கிற கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நம்ம அக்மாருக்கு பார்த்து நீங்களே கேட்பாருங்க. ஆமா. வாசலே பெருக்கணும். வாசலை எப்படி பெருக்கணும் அக்கா சொல்லுவாங்க. அதன் பிரகாரமே நீ செய்யணும். நீ காட்டுங்க, நீ பெரிய காட்டுங்க. நீ அது அண்ணி இப்படிதானே நீ பெருக்கணும். எப்படி பெருக்கணும்? அப்படிதான் பறக்கணும். இப்படி அம்மா பிடிப்பாங்க. நீ எனக்கு தெரியாது அண்ணி. நீ கட்டப்படி குடு வகட்ட குடு பாபி குடி. எப்படி எப்படி பிடிக்குது? எப்படி பிடிக்குது? எப்படியா அப்படி ஆகட்ட நீ அடி அடி நட்பேட பீடிக்கோ எப்படி வாசல் பறக்குது? எங்கயா சக்காச்சி உனக்கு வேலை கட்டத வாங்கி போடு வாடிங்க. என்ன ஏய் என்ன வாடிங்க வாங்கி அடியா சக்காச்சி எப்படி பறக்குது? வாசல போற இடத்துல மாரி பறக்க பறக்கனாக்கா சொத்தமா தானே வளர்க்கணும். இப்படியாடா? இப்படியா? அப்படியே யாரு
அடி வச்சிருங்க காபி எப்படி பெருக்கறது? ஏய் கேவுடியா ஏய் அந்த நாளில டேய் கம்னர கப்பே இவ ரொம்ப வாசனைவா. அந்த நாளில நான் வாசல் பெருக்கிற அழகா பார்த்தே உங்க அண்ணன் உயிட்டு ஓடி அனுப்பாங்க. அப்படி சரி விடு அவளே. நான் வாசல் பெருக்கிற ஸ்டைல பார்த்தே உங்க அண்ணன் இட்டு ஓடி அனுப்பாங்க. ஏதா கொஞ்சம் பேரு கேக்கா. கமான். பட்ட சரோஜா தேவி மாதிரி பாட்டில போட்ட பூக்களை வச்சிக்கிறீங்க. எப்படி நீ வாடா அவ டேய் பல்லியா ஏய் என்னப்பா எப்பா மணி உயிர் 4 நாள் ஆச்சு. ஏய் டேய் பெருக்கிய நம்ம பெருக்குறதா எத்தினி பெருக்கிருக்கிற. ஓ ஓ சரி விடுவா போடியா. பாப்பா அண்ணி பாக்குற நீ பாக்குறியா? பாக்குற நீ உலகத்திலே பச்சை துப்பாக்கி நித்தான். என்னடா அந்த குழந்தை எவ்வளவு அழகா பெருக்குச்சு. இது பஜராட்ட ஆடிங்க. அம்மா பேருக்கு போய் ஐயர் விட்டு பொம்பளைங்களை கேட்டு பாரு. மயிர் விட்டு பொம்பளைங்களுக்கு கேக்குறது. அக்கா அண்ணி ஏட உடனே பேசுறான் என்ன. அடுத்தது என்ன செய்யணும் அண்ணி? வாசல் பெருக்கியாச்சு. எப்படிடா வாசல் பெருக்கணும்? ஐயோ 235 ஏண்டி வாங்க வாசல் பெருக்கல காலையில இருந்து அப்புறம் என்ன வேலை செய்வ? எனக்கு தெரியாது அண்ணி. ஒரு கேட்டுனா உன்ன நம்மள மாதிரி பொம்பளைங்களே. ஏமா நான் சொல்லி தரேன். டேய் நான் போறா கப்பே. அடுத்தது நாம பண்ண வாசல் பெருக்கணும். கோலம் போடணும். யாரு அவன் கட்டு கொட்டினாது வாசல் பேட்டு கால் போடுறாங்க. அப்படி என்ன பண்ண? கலிக்கணும். ஏ கால் பேட்டு வாசல் பெருக்கின பிறகு சாணமாகப்பட்டது தெளிக்கணும். சக்கால் வேலை கத்து கொடுத்தோம் உங்களுக்கு. சொம்பு எடுத்துக்கோ, சின்ன சொம்பு. சக்காலத்து உனக்கு சாணம் தெளி கத்து கொடுத்ததா? அப்படி யாரு அது? எவடியா ஐயான்றவா? ஏன் வீட்டுக்கு அதிகம் வாங்கினா நாரை டீக்கிற மாதிரி கேள்வி. நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனா எந்த செவடிய வேலை கொடுத்து கேட்க மாட்டா. பேருக்கு அந்த வேலை செய்தா எந்த சக்காத்தி வாழ்த்து போனி அந்த சக்காத்தி நீ எனக்கு தெரியாது, நீ சொல்லித்தாங்க. தெரியாது வேலை பார்த்தியா தெரியும்? அண்ணி பெண்மையே தனிமையில் வாடி தனிமையில் வாடி பெண்மை
நான் பூ வாங்குவோம். உங்க அக்கா காதுல வச்சு மோந்து பாப்பா உங்க அண்ணி அதுல வச்சு மோந்து போவாங்க. காதுல வச்சா மூக்கு அதிகமான இப்படியா அண்ணி இப்படியா தெரியாது அண்ணி. இப்படியா நீ என்னக்கா அப்படியே இன்னாடி கேப்ப உங்க அப்படியா நீ வச்சுக்கிற இவன் அப்படியா நீ வச்சுக்கிறியா யாரு நீ கேப்ப டேய் அடி எப்படி தெளிப்பதாடி ஏய் அடி எப்படி தெளிப்பதடி அடி கரங்கட்ட கரத்தை இல்லையோட எப்படி இப்படியா தெளிப்பியா இப்படியா எப்படியா எப்படி தெளிக்கிற எப்படியா கத்தி சரிவிடியா அது வேண்டாம் அண்ணி. ஐயோ அண்ணி. ஆண்டியும் அத்தடனும் இங்கே அரட்டனும் இங்கே ஆவி போட பின் போடுவார் இங்கே எங்க என்னைக்கு அவங்க அம்மா சேர்த்தல அப்பயே சாத்தல என் சக்காலத்து முண்டை நான் கொஞ்சமான சொத்து சொல்றேன் வந்தேன் ஏண்டி சரி இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு பெண்ணாகப்பட்ட ஸ்தானம் அதை தெரிஞ்சுக்கிட்டு கோலம் போன கோலம் போடு அண்ணி தெரியாது அண்ணி. அவனை இட்டு பாரியா மூறி போதுங்கடா எவ்வளவு வாட்ட மாதிரி பாரு இப்படி கரெக்டா கேக்குறாரு கவுன்சிலர் அண்ணி இவளை இந்த புள்ளி தானோ கோலம் போட்டாக்கா நான் எங்க 200 புள்ளிக்கு மேலேயே போட வேண்டிய நானு ஒரு பொங்கல்னா நான் ஊடு ஊடா போடுறதே எப்படி பார்த்து போலாம் எப்படி பாருங்க
ஐடியா உட்காந்துறியா அப்படியே அப்படியே தூணி வந்தா நான் பேசிக்கிறேன். இந்த மாதிரி ஐடியா எப்படி நல்லா உட்காந்துருக்கு பொண்ணுங்க நாங்க போறோம் நான் போறேன் கோலம் போற அழகா பார்த்து உடனே பின்னாடி ஓடியாங்க. நீ போட்டு பார்க்கலாம். நல்ல இவ்வளவு அகலம் வந்துட்டியா? அதே தாண்டி ரங்கோடி போறான். அந்த வழி தாத்தா மாதிரி என் நாமடியும் நேர வந்து அப்படியே நேர வந்து உள்ளவா எவ்வளவு அழகா வண்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் கோலத்தை எண்ணியா சக்கால் தானே போட சொல்லி பார்க்கலாம். அண்ணி அன்னைக்கு வேலையை செஞ்சிருக்கவே பத்தியா இருக்கி. இவ அண்ணின்னா எனக்கு அப்படியே ஒரு வாட்டருக்கான் தண்ணி கொடுக்குற உள்ள கூலிங் வச்சு குத்துறாக்கா. அண்ணி அன்னைக்கு வேலையை செஞ்சிருக்கு மிகவும் பத்தியா இருக்கு. இந்த கொடுமை எங்க அண்ணன் நடக்குமா? ஒரு வேலை வெட்டி செய்யலன்னு சொல்லலாம். ஒரு குடியில பிறந்த நாத்தனார் சோறு இல்லைன்னா யார் பாக்குறவங்க என்ன சொல்லுவாளுங்க? ஆமா நாடியா ஒரு எட்டாயிரம் ரூபாய் அடிச்சு வச்சிருக்கிறேன். இதுக்கு நொல்லி பருப்பு ரசம் நீ போய் ஒரு 8000 மணி அரிசி வச்சிருக்கேன். குழந்தை நோவாத எடுத்துடலாம், நோவாத ஊட்டிடலாம். பரவாயில்லையாமா, அவன் அன்னைக்கு எவ்வளவு ஆச்சாலும் அவன் நாட்டினாருக்கு சோறு ஆனா போடுறாள் இல்ல. ஐயோ என் குழந்தை பசி நாங்க எனக்கு கப 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 கபான்னு சொல்லு வச்சு மாட்ட வாயில. அம்மா வாயில தரடி அம்மா.
பொறுமையா சாப்பிடுனா தண்ணியாவது கொடுங்க அண்ணி. ஏண்டி குழந்தை ஒரு வேண்டாம் சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி போட்டு நல்ல வாண்டப்பாய் போட்டு சோறு போட்டு நாத்தனார் கண்டு கொடுக்காத சக்காத்திக்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். தேவடியா பண்ணீங்களே சோறு கொடுக்காத இந்த மாதிரி பண்றீங்களே, நீங்க போற சும்மா கவுருமோ, உங்களை லாரி அடிக்குமோ, உங்களை வலிக்கு வாருவாங்களோ, உங்க பாடிய பத்து இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ. நீ குத்தமா வரப்பார உங்க ரெண்டு பேரும் வாயிலையா புழு கொட்டுமோ, தம்பி அடி உங்க வாயிலையா கோல விட்ட ஆட்ட. ஏய் என்னது கோழி கோழி போடா அப்படியே பாரு போடி. என்ன இவனை என்னமா வச்சுக்கிறான் அவன்? அண்ணி தண்ணியாவது கொடுங்க அண்ணி. ஏமா சாப்பிட்டு தண்ணி தாக்கமா இருக்கா குழந்தைக்கு அடிச்சுன்னு இருக்கட்டி. வாய் தரு நல்லா தருதி வாயா சக்காத்தி பண்ண நல்லா அகலமா தரடி, நல்லா அகலமா தர. குழந்தை எவ்வளவு பசியோட இருந்தது பத்தியா நானும் ஆட்டுக்கு போட்டு தண்ணியில நாய்க்கு முன்னாடியே போட்டுருப்பேன். ஆகட்டு மணி. திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யுங்களா? திருமணம் மணிகிரியா ஓடி போச்சு சக்காலத்தி ஒத்துக்கலாடி. ஆமா உண்ட கூடாது இனிமேல் இவளே. ஆம்பியா வரட்டும், அடக்க ஒடக்கமா இருக்கணும் இன்னிட்டே. ஆமா ஏண்டி நல்ல வாங்க எப்படின்னா குழந்தை திருமணத்துக்கு ஒத்துக்கினால ஒத்துக்கினா இந்த உலகத்துல யார் ஒருவருக்கும் பார்த்திருக்க கூடாது அது மாதிரி மாப்பிள்ளை நம்ம பாக்குற மாதிரி. ஆமா அப்படின்னா நம்மளுக்காகவே பிறந்து நம்ம கணவர் வாழ வேண்டும் என்று நினைத்தவர் துருமுக நாட்டை சேர்ந்த துருமுகராஜ் இருக்கிறாரு. ஆமா வயசு நம்மளாம ஆம்பியா மாதிரி கிடையாது. 97 60 இன்னும் தெரியல. ஆமா இருந்தாலும் அவர் வர சொல்லி அவரையும் பாத்துக்கணும் இவளையும் பாத்துக்கணும். வர சொல்லு. டேய் தம்பி டேய் நாங்கள் அழைத்த நின்று துர்முக பட்டணத்தை ஆளக்கூடிய துர்முகராஜன் அழைத்து கொண்டு வா. ஐயோ ஏன்டா பாடு ஏன்டா உயிர் ஆனா குசு விடுறான். பாய் சதிகாரா ஏய் வயதான மலரு வயதானே இப்படி பண்ணலாமா? இதுடா பாடு அப்பா அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலாமா? 10 ரூபாய்க்கு நடிக்கிறானா 20 ரூபாய்க்கு நடிக்கிறான். இவன் என்ன பண்றேன் இவனை? ஏந்திரா தாத்தா நான் கை ரொம்ப அடிக்கு கையா யாரு கையடி வாங்குறா கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ஐயா துர்முகராஜனே
கேக்குறியா உடம்புல தாத்தா இரு தாத்தா முதுக வர பாடு அம்மா நீ யாரம்மா எப்படின்றால் அந்த நாட்களுக்கு எங்க வீட்டுல என்ன வேலை செய்ய நீ அந்த நாட்டுல அச்சாப்துல போச்சு போட வராரு நானு உங்க வீட்டுல பிள்ளைகளை தூக்கி வளர்க்க சொன்னாரு வளர்த்தாய் நான் வளர்த்து ஒரு பட்டணத்தை துருமுக பட்டணத்தையும் உனக்கு கொடுத்தமா ஆமா நலமா இருக்குதா துருமுக பட்டணம் நல்லா இருக்கு நலமா இருக்குமா அப்படியா? ஆமா சில நாட்கள்ல உங்க நாட்டை விட்டு என் நாட்டுக்கு போய் வந்தேன் அதுக்காக தான் 2வது முறையா உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன காரணமா ஐத்தன் என்று கேட்கின்றாய் ஆமா. ஐயா துருமுகராஜனே உனக்கு தீர்மானம் ஐயா துர்முகராஜனே அம்மா எப்படின்றால் ஆ, என்னுடைய நாத்தனார் விலகக்கூடிய ஆ. ஞானவெளி அம்மையாரு ஐயோ திருமணம் செய்து ஒரே வைக்க பசி போ. நான் தூக்கி தோல் வளர்த்த குழந்தை என்ன திருமணம் செய்து சொல்றீங்க இது நடக்குமா கல்யாணம் பண்ணி பாத்தியா தூக்கி வளர்த்தா அப்பா, தூக்கி வளர்த்தா தூக்கி வளர்த்தா தூக்கி வளர்த்தா தூக்கி வளர்த்தா கல்யாணம் பண்ணி தூக்கி வளர்த்தா பண்ணி பாத்தியா ஏந்திர மேல எங்க இவன் போச்சு நாங்க கொடுக்கறது இல்லாத பொண்ணை கொடுக்கணும் பண்ணிக்கிறியா இல்லையா கைமா அப்படியே சொத்துட்ட. ஏந்திரா, பாடு. இங்க வா அப்படி ஏந்திரா, பாடு. கேக்குது பாரு எங்க அக்கா என்ன ஏய், இருப்பா ஐயா துர்முகராஜனே டேய் ஏதுக்கா ஆளு கூட பாரு 300 வருஷம் ஆம மாறிக்கிறேன் அப்படி வாங்கிட்டாங்க கரெக்டா கொடுக்கணும் கரெக்டா கொடுத்தா டேய் நீ வந்துரு ஐயோ அச்சு போட்டுறாங்களம்மா பாடதான் காட்டு பாரு அச்சு போட்டுங்களா ஏந்திரா சதியாரா ஐயா துர்முகராஜனே ஐயா அம்மா அம்மா நாட்டுக்கு எடுத்துட்டு போடுமா இவனுக்கு அடிக்கிற அடியோ வாங்க இப்படி ஐயாத நாட்டுக்கு வந்து அடுப்பு செய்ய கேட்டிருந்தேடா வேண்டாம்மா வா அப்படி வா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கிறியா நான் தூக்கி வைத்த 3 பிள்ளைகளை அதனால நான் எப்படி திருமணம் செய்து கொள்வேன் தூக்கி வளர்த்தா தூக்கி வளர்த்தா கட்டிக்க மாட்டியா கல்யாணம் பண்ணிக்கடா பாடு நான் பண்ணிக்கிறேன் ஐயோ ஆமா ஐயோ ஏந்திரா பாடு ஏந்திரா உயிரானா குசு விடுறான் அடி பாய் சதிகாரா ஏய் வயதான மலரு வயதானே இப்படி பண்ணலாமா இதுடா ஏந்திரா பாடு அப்பா அம்மா ஏய் அத போதுமா நான் ஒண்ணுமே பண்ணலமா 10 ரூபாய்க்கு எடுறானே 20 ரூபாய்
பார்க்க நடிக்கிறான் இவனை என்ன பண்றேன் இவனை ஏந்திரா தாத்தா தாத்தா என்ன கை ரொம்ப அடிக்கு கையா கையடி வாங்குறா 60 அவங்க கண்ணாடி போட்டுக்கிறாங்க ஐயா துர்முகராஜனே நலமா இருக்கிறியா? தாத்தா முதுக அம்மா யாரம்மா எப்படின்றால் அந்த நாட்கள் எங்க வீட்டுல என்ன வேலை செய்யறீங்க? அந்த நாட்டுல அச்சாப்ஸ்ல பச்சு போட வராரு நானு உங்க வீட்டுல பிள்ளைகளை தூக்கி வளர்க்க சொன்னாரு. வளர்த்தாய் ஒரு பட்டணத்தை துர்முக பட்டணத்தையும் உனக்கு கொடுத்தமா? ஆமா. நலமா இருக்குதா துர்முக பட்டணம்? நல்லா இருக்கு. நலமா இருக்குமா? அப்படியா? ஆமா. சில நாட்கள்ல உங்க நாட்டை விட்டு என் நாட்டுக்கு போய் வந்தேன். அதுக்காக தான் 2வது முறையா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்ன காரணமா ஐத்தேன் கேட்கின்றாய்? ஐயா துர்முகராஜனே உனக்கு திருமணம் திருமணம் எப்படின்றால் என்னுடைய நாத்தனார் விலகக்கூடிய ஞானவெளி அம்மையாரு திருமணம் செய்து வைக்க தூக்கி தோல் வளர்த்த குழந்தை என்ன திருமணம் செய்து சொல்றீங்க? இது நடக்குமா? கல்யாணம் பண்ணி மாட்டியா? பண்ணிக்கிறேன் இல்லையா? கைவ அப்படியே சொத்துட்ட. ஏந்திரா பாடு. ஏந்திரா பாடு. கேக்குது பாரு எங்க அக்கா என்ன. இருப்பா. ஐயா துர்முகராஜனே டேய் ஏதுகா ஏந்திரா ஓட்டா. ஆளு கூட பாரு 300 வருஷம் ஆம மாறிக்கறா அப்படி வாங்கிட்டானே. கரெக்ட்டா போடாடி. கரெக்ட்டா போடா. டேய் நீ வந்துரு. ஐயோ அச்சு போட்டுறாங்களம்மா. மால் போட்டுல அவங்க பாடதான் காட்டு பாருங்க நீ. அச்சு போட்டுங்களா? ஏந்திரா. அவளை தூக்கிட்டு வந்து அடியா. ஐயா துர்முகராஜனே ஐயா அம்மா போடுமா. இவங்க அடிக்கிற அடியோ. வாங்கடி ஐயாங்க நாட்டுக்கு வந்து புரியுது. அடுப்பு செய்ய கேட்டிருந்தேடா. வேண்டாம்மா. வாங்கடி கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறியா? நான் தூக்கி வைத்த 3 பிள்ளைகளை அதனால நான் எப்படி திருமணம் செய்து கொள்வேன்? தூக்கி வளர்த்தா? தூக்கி வளர்த்தா கட்டிக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்கடா பாடு. நான் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை இவத்தான். இவன் நீ மாப்பிள்ளையா? ஏய் போறா அப்படி ஏய் சே
என்னடா அடி மங்களம் மங்களம் ஜெய மங்களம் ஏங்க ஐயோ அவனை கொண்டு ஓட்டு பண்ணி அடிக்கிறீ வா நீ போலாம் வாங்க ஐயோ தாலா கூட ஐயோ அதான் இந்த வயசை நல்லா கட்டி கூடாது ஏதுங்க ஏங்க எழுதுருங்க நம்ம போலாம் உள்ள வாட் ப்ராப்ளம் ஏண்டா வாட் யூ வாண்ட் வாட் டேய் இந்த ஆளுக்கு வந்து ஏந்து நிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது அப்புறம் உன்னை எப்படி வேலை செஞ்சான் என்ன வேலை அவன் செயல் நான் தானே செஞ்சுக்கிறேன் என்ன வேலை செஞ்சீங்க ஏதோ ஒரு ஏங்க இதோங்க இங்க இருந்தா அந்த பையன் இது மாதிரி தான் பண்ண பஸ்ஸெல்லாம் அவள் தானே வாங்க நம்ம உள்ள போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம் எனக்கு பால பாத்தியா அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது எனக்கு சாப்பு காலம் இல்லையா